பேசுகிற தேவன் ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்காக இந்த இடத்துல என்னை நீர் கொண்டு வந்தீரோ, எங்களை நீர் கொண்டு வந்தீரோ, இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை இந்த கூடாரத்தை நிரப்பட்டும். தேவ பிரசன்னத்தினாலே இந்த கூடாரம் நிரம்பப்படட்டும். இங்கே இருக்கிறவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுபடி நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். குறைகள் நிறைவாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. வேதாகமத்திலிருந்து ஒரு சிறுபகுதி மாத்திரம் உங்கள் நடுவில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். மார்க் 9:17, 10:27 2 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலோ அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்திலே கேட்டேன். அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொன்னான். ஒரு மனுஷன் இருந்தான், பிரச்சனையோடு கூட இருந்த ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பிள்ளையை குறித்ததான பாரம். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில பிரச்சனையோடு, பாரத்தோடு, கவலையோடு, இதெல்லாம் எப்படி மாறும், இதை யார் மாற்றுவாங்க அப்படின்ற எண்ணத்தோடு கூட நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். இயேசு இடத்துல அவன் வந்தபோது பிரச்சனைகளை மிக தெளிவாய் நிறைய சொல்றான். அது எப்படிப்பட்ட பிரச்சனை, எவ்வளவு காலமாய் இருந்ததுன்னு இயேசு அவன் இடத்துல கேட்ட பொழுது அடுத்த வசனம் சொல்றது, சிறு வயது முதலே அவன் இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கலாம். இந்த நாளில கூட சின்ன வயதுல இருந்தே நாங்க கஷ்டப்படுறோம் சிஸ்டர். எங்களுடைய வீட்டுல நல்ல வருமானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நல்ல படிக்கல, நல்ல வீடு இல்லை, நிறைய சின்ன வயதுல இருந்து கஷ்டத்தையே கூட நீங்க பார்த்துருக்கலாம். அல்லது உதவி செய்ய யாருமே இல்லை அப்படிங்கிற நிலையில கூட நீங்க இருக்கலாம். வியாதியாக இருக்கலாம், வலிகளாக இருக்கலாம், மனுஷர்களுடைய எதிர்ப்புகளாக இருக்கலாம், உடைய இழப்புகளாக இருக்கலாம். எது இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பெரிதாய் பார்க்காம, ஒருவேளை பிரச்சனைகள் பெரிதாய் இருக்கலாம், நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் மற்றவர்களை நீங்க சொல்லும் போது நீங்க அதை எவ்வளவுதான் விளக்கி சொன்னாலும் அவர்களாலே அதை புரிந்து கொள்ளவே முடியாது. சொல்லுங்க. அவன் இயேசுவிடத்துல வந்து தன்னுடைய பிரச்சனையை மிக தெளிவாய் சொல்லுகிறான். இவ்வளவு பிரச்சனையோடு நான் வந்திருக்கிறேன். அப்போ இயேசு அவனை பார்த்து அடுத்த வசனம், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். முந்தைய வசனம், அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி சீஷர்களாலே முடியவில்லை. ஒருவேளை உங்க குடும்பத்துல முடியாம போகலாம், நீங்க நம்பின ஆட்களாலே முடியாமல் போகலாம், நீங்க சந்தித்த நபர்களாலே முடியாமல் போகலாம். உங்க வாழ்க்கையை மாற்ற இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷர்களாலே கூடாதவைகள், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை
சேர்த்து ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு இந்த மாலை வேளையில உங்களுக்கு ஒரே ஒரு நேரம் ரொம்ப கம்மியா இருந்ததுனால என்னை குறித்து ஒரே ஒரு லைன்ல ஒரு சாட்சி சொல்றேன். நான் கேன்சர் வந்து 4th ஸ்டேஜ்ல ஒரே வாரத்துல செத்துருவீங்கன்னு டாக்டர் 2004 சொன்ன என்னை சுகமாக்கினவர் இயேசு. ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல கையை தட்டி. மனிதர்களாலே முடியவில்லை, மருத்துவர்களாலே முடியவில்லை, தேவனாலே முடிந்தது. அல்லேலூயா. உங்கள் மத்தியில சாட்சியா இருக்கிறேன். ஆமென். அப்பொழுது பகுதியில எல்ஷாய் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் சர்ச் வைத்திருக்கிற அநேகருக்கு தேவனை அறிந்து கொள்ளும்படி விடுவிக்கும்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். ஒரே ஒரு செய்தி தான், மனுஷரிடத்துல உங்களுடைய பிரச்சனையை கொண்டு போகாதீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, மனுஷரிடத்துல கொண்டு போகப்படுகிற பிரச்சனைகள் பெரிதாயிட்டே இருக்கும். ஒரு அலையிலே சொல்றீங்களா? இயேசு கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போனீங்கன்னா அது இல்லாமலே போயிடும். ஒரு அலையிலே சொல்லுங்க, பிரச்சனை ஆசீர்வாதமாய் மாறும். இதே பகுதியை நீங்க மத்தேயுல எல்லாம் வாசிச்சீங்கன்னா இயேசு அந்த தகப்பனை பார்த்து கேட்கிறாரு, நீ இந்த வியாதியை சுகமாக்க என்னால முடியும்னு விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்னு நீங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? என்ன தேவையோடு நீங்க இருந்தாலும், ஒருவேளை நம்ம ஆராதிக்கிற தேவன் பட்சபாதம் உள்ளவர் இல்லை. ஒருத்தர் ஆசீர்வதிச்சுட்டு நான் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு பார்க்கிற தேவன் இல்லை. அவர் ஜாதியை பார்க்க மாட்டார். நம்ம அழகை பார்க்கறது இல்லை, நம்ம படிப்பை பார்க்கறது இல்லை, நம்ம அந்தஸ்தை பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. இருதயத்தை மட்டும்தான் பார்க்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க, உங்க இருதயத்துல ஒருவேளை தேவன் மேல விசுவாசம் இல்லைன்னா நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. அந்த தகப்பன்னு சொன்னா விசுவாசிக்கிறான்ற, நம்புறான்ற, பல காலமா நம்பிட்டு இருக்கிறான்ற, இது எப்படியாவது சரியாயிடும் நினைக்கிறேன், இந்த பிரச்சனை மாறும் நினைக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னெல்லாம் நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் சந்தேகமா இருக்குதா, கொஞ்சம் அவிசுவாசமா இருக்குதா, என்னால நம்ப முடியலான்னு ஒண்ணு செய்யுங்க. அந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்ய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அல்லது நம்முடைய ரிக்வெஸ்ட் தேவனிடத்துல என்ன ஒரு விசுவாசியை மாத்துங்க. கரங்களை வைக்காமன்னு சொல்லுங்க. நமக்கு தேவை எங்க இருக்குது, நம்முடைய குறைவு எது அப்படின்னா விசுவாசியாய் மாறாமலே விசுவாசிகளை போல நடக்கிறது, நம்பிக்கை இல்லாமலே நம்புகிறதை போல நடக்கிறது, பக்தி இல்லாமலே பக்தி உள்ளவர்களை போல இருக்கிறது, அபிஷேகம் இல்லாமலே அபிஷேகத்தவர்கள் போல நடக்கிறது. நம்ம கேட்க வேண்டியது ஒண்ணு, உங்களுக்கும் இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருக்கும் ஆண்டவரே தேவை பெருசுதான், அதை விட பெரியவர் நீங்க, உண்மை விசுவாசிக்க எனக்கு விசுவாசத்தை தாங்க. அல்லேலூயா. இந்த 10வது அதிகாரத்துல ஒரு மனுஷன், இவன் கேட்டது சுகம். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், நீ விசுவாசிக்கிறியா? இன்னைக்கு சகோதரி நீங்க யாரா இருந்தாலும் இப்போ இந்த சபையிலிருந்து நீங்க வெளியே போகும்போது ஒரே ஒரு விசுவாசத்தோடு போங்க, நான் இருக்கிற நிலையில திரும்பி போக மாட்டேன், ஆசீர்வாதமாய்த்தான் போவேன். அல்லேலூயா. இயேசுவிடத்துல வந்த ஒருவர் கூட இருந்த நிலையில அப்படியே போகவே இல்லை. என் வேதம் அப்படி சொல்லல. நம்ம இயேசுவிடத்துல வந்த ஒருவேளை வியாதி இருந்திருந்தா உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். தேவைகளோடு இருந்தவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கு. பிசாசினாலே கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார். அவர் செய்யாத அற்புதமே இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க, இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிங்க. 2 பேர் இந்த பூமியில ஒருமனப்பட்டா பரலோகத்துல உண்டாயிருப்பா. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல சந்தோஷமா தட்டி. 2வது ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும்ன்றது. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்,
இயேசுவை தெரியலனா அது பிரயோஜனமற்ற வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு வாலிபன் இருந்தா, இங்கே ஒரு வாலிபன் தான் வியாதியோடு இருந்தா, அங்கே வாலிப நாட்களில சின்ன சிறு வயதுல இருந்தே அந்த பிரச்சனையோடு தான் இருந்திருக்கான். இயேசுவினிடத்துல வந்தபோது விடுதலையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. சுகத்தை பெற்றுக்கொண்டான். அவன் சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். அவன் இயேசுவை தெரிந்தபடினால்தான் அவனுக்கு அது கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை விசுவாசித்தபடினால்தான் அது கிடைத்தது. நமக்கு மார்க் 10 நீங்க வாசிக்கும் போது ஒரு வாலிபன் வந்து இயேசுவினிடத்துல, நல்ல போதுகிறே வசனம் வாசித்து அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு நல்ல போதுகிறே. அவன் என்ன சொன்னான்? தகப்பன் நல்ல போதகரேன்னு தான் சொன்னான். அவன் இந்த நல்லவர் கெட்டவர் அதுக்கெல்லாம் இயேசு வந்து மயங்க மாட்டார். நல்லையிலே சொல்லுங்க, நல்லவர் நல்லையிலே சொல்லுங்க. இவன் சொல்றான், நல்ல போதகர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? ஒருவேளை வீட்டுல சாப்பாடு இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், நீங்க இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும். இருக்கட்டும், முதல்ல சோறு வேணும். ஆமா சொல்லுங்க. ஆமா இருக்க நல்ல வீடு வேணும். ஆமா சமாதானமான வாழ்க்கை வேணும். ஆமா சுகமாய் இருக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. சாட்சிகளா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஃபர்ஸ்ட். ஆமா மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். ஆமா வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? பெரிய ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம். தேவஜன் முதலாவது தேவன் நம்மிடத்துல என்ன விரும்புகிறார் தெரியுமா? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சமாதானமாய் சந்தோஷமாய் சுகத்தோடு பலத்தோடு சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க அப்படியே இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்கிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டாம்? ஆண்டவர் சொல்கிறார். வாசிப்போம். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வாய். முதல்ல நல்லவன் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லை, ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. மனிதர்களை நல்லவர்கள் நம்பினீங்கன்னா விழுந்துடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனே என்ன நல்லவர்னு சொல்ல வேண்டாம். பிதா ஒருவர் தவிர, கரங்களை வைத்து சொல்லுங்க, பிதா ஒருவர் தவிர நல்லவர் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு கரெக்ஷன் வேணும். இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க என் கூடயே இருப்பாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க எனக்காக உயிரே கொடுப்பாங்க, இப்படி எல்லாம் நம்பாதீங்க. ஆமா கரங்களை வைத்து சூழ்நிலைகள் வரும்போது மனுஷர்கள் மாறி போட்டாங்க. எப்போதும் மாறாத இயேசு மட்டும்தான். ஆமென் சொல்றீங்களா? அந்த மனசுக்குள்ள ஆழமா நீங்க இன்றைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இயேசு என்னை நல்லவன் என்று சொல்லுவானே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். கற்பனைகள் எல்லாம் உனக்கு தெரியுமே, கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே, நீ நல்லவன் தான், சர்ச் ஒழுங்கா வர, எல்லா காரியங்களும் சரியா தான் செய்யற, விசுவாசம் மட்டும் இல்லையே, தேவனை மட்டும் நம்ப மறுக்கிறியே, சுயத்துல மனுஷிகத்துல மாம்சத்துல எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வசனம் தெரியும், எனக்கு தேவனை தெரியும், எனக்கு இப்படி இருக்க தெரியும், எனக்கு பாட தெரியும், எனக்கு ஆராதிக்க தெரியும், எனக்கு பிரசங்கிக்க தெரியும், ஒரு சபையை நடத்த தெரியும், நான் பெரிய ஆளு, நிறைய படிச்சிருக்கேன், இருக்கட்டும், பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. நம்ம இயேசுவை தெரியாததுதான். பேசுகிறது தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அவனோடு கூட பேசுகிறவன் ஒரு தெரியாத ஒருத்தன், நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருந்த ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இருக்கிறேன், என்னை கொஞ்சம் சரி பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப இவன் சொல்றான், கற்பனைகள் எல்லாம் தெரிந்த ஒருத்தன் சொல்றான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நானு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு. முதல்ல கொடுக்கணும்னா பொருட்களை விட பெரியது ஒன்று இருக்கு, அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஆமென். உன்னை போல பிறனையும் நேசிக்கணும். உன்னை நான் எனக்கு அப்படிங்கறதெல்லாம் மாறிட்டு ஆண்டவர் சொல்ற, நீ உனக்குனே வைத்திருக்கிறியே, என்ன செய்யணும்? அன்பை முதலாவது கொடுக்கணும், மன்னிப்பை கொடுக்கணும், மன்னிக்கலாம். ஆமென். இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
மற்றவர்களை நேசிக்கணும், விட்டு கொடுக்கணும். ஆனா சொல்றாரு, உனக்கு உள்ளதை, உனக்கு நீ என்ன வச்சிருக்கிற அதை விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொன்ன உடனே அவன் ஐஸ்வர்யவானா இருந்தபடினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணக்காரர்களாய் இருக்கிறது பாவம் இல்ல, பண ஆசையோடு இருக்கிறது பாவம். அவனால அதை செய்யவே முடியல. அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருந்ததினால அதை கேட்டு, அதை வாசிங்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டார். பாருங்க, எது ரொம்ப ஈஸி? ஒரு நபர்கிட்ட நிறைய இருக்கும்போது கொஞ்சம் கொடுக்கறது ரொம்ப ஈஸி இல்ல? கொஞ்சம் கொடுக்கறது. ஒரு ஆளு ஒருவேளை 10 லட்சம் வச்சிருக்கிற ஒரு ஆள்கிட்ட 10 ரூபா கொடு அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுகிட்ட 10 லட்சம் இருக்கு. 10 ரூபா ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த 10 லட்சத்தின் மேல ஆசையுடைய நபருக்கு 10 ரூபா ரொம்ப பெருசு. ஒரு சின்ன பையன் இருக்கானா, யாருக்கிட்டுமே உதவே இல்லை. 5000 புருஷர்கள் இருந்தாங்க, ஸ்திரீகள் இருந்தாங்க, சிறு பிள்ளைகள் இருந்தாங்க, வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க, வயதானவர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. யாருக்கிட்டையுமே ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் பசியா இருந்தாங்க. இயேசு அந்த சிறு பிள்ளையின் இடத்துல இருந்து அந்திரேயா போய் கேட்கிறான். அந்திரேயா கண்டுபிடிச்சான், ஒரு பையன் இடத்துல இது இருக்கிறது. அந்திரேயாவுடைய கரத்துல நீ தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிறு பிள்ளை 2 மீனையும் 5 அப்பத்தையும் தனக்கென்று எதையும் எடுத்து கொள்ளாமல் 100% கொடுத்தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, 100%. எனக்கு நான் ஒண்ணு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல, எனக்கு ஒண்ணே ஒன்று பாதி கொடுங்க அப்படின்னு சொல்லல, நான் பசிச்சா என்ன செய்வேன்னு சொல்லல. அதற்கு முன்பாக நடந்தது என்ன? தேவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாரும் கேட்டாங்க. அந்த சிறு பிள்ளை மாத்திரம் செயல்பட்டான். கையை தட்டி செயல்படுகிறவர்களாய் இருக்கணும், கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாம, இல்லை என்று சொன்னாலும் கூட நம்மை காட்டிலும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது. அப்படி கொடுத்த போது அது பலுகி பெருகிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, 2 காரியம்தான். இயேசுவிடத்துல வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போன ஒரே நபர் இந்த வாலிபன் தான். அவனுக்கு வசனம் தெரியும், சபை தெரியும், தொழுது கொள்ளுதல் தெரியும், எல்லா கற்பனைகள் தெரியும், எல்லாம் தெரியும். அன்பான இயேசு மட்டும் தெரியாது. உங்களுக்கு இயேசு தெரியுமா? இயேசுவை தெரிந்திருந்தா அவன் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. இயேசுவை மாத்திரம் ஒரு நபர் சரியாய் அறிந்திருந்தா அவர்களை வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. சுகம் தரும் தேவன் அவர். அவருடைய தழும்புகளால்தான் சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யம் தான் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றினது. அல்லேலூயா. அவருடைய சமாதானம் தான் எனக்கு சமாதானத்தை தந்தது. அவருடைய பரிசுத்தம் தான் என்னை பரிசுத்தவானாய் மாற்றினது. அல்லேலூயா. அவருடைய நீதி தான் என்னை நீதிமானாய் மாற்றினது. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ரத்தம் தான் என்னை பாவமற கழுவினது. அல்லேலூயா. எல்லாம் அவருடையது. எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்தார். இன்றைக்கு நீங்க எந்த நிலையில இந்த இடத்துல வந்திருந்தாலும் இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே, விசுவாசம் கம்மியா இருந்தா இயேசுட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால நம்ப முடியல, என்னுடைய சுயம் என்னில வேலை செய்கிறது, என்னை மாற்றுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாகவே இவைகள் மனிதனாலே கூடாதவைகள் தான், தேவனாலே கூடாதவைகள் அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். என்ன தேவையோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன வாரத்தோடு மாறு வெளியில வந்திருந்தாலும், ஒருவேளை மாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க எங்களால் ஒண்ணு செய்ய முடியாது, உறவினர்கள் ஒண்ணு செய்ய முடியாது, நண்பர்கள் ஒண்ணு செய்ய முடியாது, பணமோ பொருளோ எதையும் நமக்கு தந்து விடாது. ஆனா தேவனால எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நாம் விசுவாசத்தை ஆண்டவரே சொல்லுங்க, அற்புதங்களையும் அது செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எல்லாம் தேங்க்யூ ஜீசஸ். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் இயேசுவின்
இந்த ஆலயத்துக்குள்ளாய் வந்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர்களாய் நீர் தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அன்றவரை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கட்டுக்களோடு ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு தேவைகளோடு பிரச்சனைகளோடு யார் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவங்க சூழ்நிலை மாறுவதாக அற்புதங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிறேன். நல்ல விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. சாட்சிகளாக இருக்கிற அருமையான போதவருக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்காக